பல உபாயங்களை ஒரு நாடு மேற்கொள்ள வேண்டியிருக்கு. மத்திய வங்கியின் நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை. அதாவது நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது தான். வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் பொழுது ஆக எரிபொருளுக்கான செலவை குறைத்தால் நாட்டினுடைய டாலர் கையிருப்பு வெளிநாட்டுக்கு செல்வது குறையும். ஆக எரிபொருளுக்கான செலவை குறைப்பதற்கு அல்லது எரிபொருளுக்கு இறக்குமதியை குறைப்பதற்கு எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றால் நாங்கள் பார்த்தோம் இந்த QR கோட் அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் ஒரு சடுதியான வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருந்தால் தற்போது மீண்டும் அதிகரிக்கின்றது. இதை எவ்வாறு இதை அரசாங்கம் கையாள முடியும்? பொருளாதாரம் ஒரு பாரிய தளம்பல் நிலையில் இருக்கும்போது இது ஒரு பாரிய தளம்பல். இதை எதிர்வு கொள்வதற்கு நீங்கள் கூறியது போல குறிப்பிட்ட ஒரு உபாயம் அல்ல, பல உபாயங்களை ஒரு நாடு மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதில் ஒன்று தான் இறக்குமதியை கட்டுப்படுத்தல். அது உள்நாட்டில் கேள்வி அதிகரித்து வெளிநாட்டு பொருட்களுக்கான கேள்வி, உதாரணத்துக்கு கார் வாகன இறக்குமதிக்கான கேள்வி அதிகரித்தால் அது வழிபாய்ச்சலுக்கு இட்டு செல்லும். ஆகவே அந்த கேள்வியை எவ்வாறு கட்டுப்படுத்துதல், அதுக்காகத்தான் இவ்வகையான சர்சார்ஜ் அதிகப்படியான வரிகளை தீர்வைகளை விதிப்பது ஒரு வகையான ஒரு உபாயம். அதே வேளையில் மத்திய வங்கியின் நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை. முக்கியமாக ஒரு நாட்டின் பணவீக்கம் அல்லது அந்நிய செலாவணி சந்தை நிலவரங்களை கட்டுப்படுத்துவதில் மத்திய வங்கிக்கு ஒரு பாரிய பொறுப்பு உள்ளது. பணவீக்கம் ஏற்படும் போது நாட்டின் பொருளாதார தளம்பல் மிக அதிகமாக இருக்கும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி மூலமாக பல நடவடிக்கைகள் செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமாக கடன் வட்டி வீதங்களை உயர்த்தி ஒரு பொருளாதாரத்தில் பணத்தின் புழக்கத்தை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதே போல் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? வாய்ப்புகள் இருக்கின்றன கட்டாயம். காரணம் என்னென்றால் இப்பொழுது பணவீக்கம் ஓரளவுக்கு 5% வரைக்கும் அதிகரித்து கொண்டு போயிருக்கின்றது. ஆகவே இதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக போகலாம். அதாவது எரிபொருள் விலை அதிகரிப்பினால் ஏற்பட்ட பணவீக்கமாக இதை பார்க்க முடியுமா? அது ஒரு முக்கியமான காரணம் எரிபொருள் சகலவிதமான உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும் தேவைப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்ட மின்சார கட்டண அதிகரிப்பு, எரிபொருள், மருந்து, உணவு எல்லாமே நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம் இல்லையா? ஆகவே டாலரின் பெறுமதி அதிகரிக்கும் போது நாங்கள் இயல்பாகவே அனைத்து இறக்குமதிகளுக்குமே நாங்கள் அதிகப்படியான டாலர்களை வெளியில் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது இலகுவான காரியம் அல்ல. முக்கியமாக அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிகளை நாங்கள் கட்டுப்படுத்துவது கொள்கை வட்டி வீதத்தினுடைய அதிகரிப்பு. அதாவது மத்திய வங்கி ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம், வட்டி வீதங்களை அதிகரிக்கிறது. வட்டி வீதங்களை அதிகரிப்பதன் மூலமாக எவ்வாறு இந்த நாணய வெளிப்பாய்ச்சலை கட்டுப்படுத்த முடியும்? நாணய வெளிப்பாய்ச்சல்களை கட்டுப்படுத்துவது என்பது அதனுடைய முக்கியமான நோக்கம் அல்ல. அதாவது நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது தான். வட்டி வீதத்தை மாற்றுவதன் மூலமாக நாட்டின் பணவீக்கத்தின் தளம்பலை குறைக்க முடியும். குறைக்கும் பொழுது விலை தளம்பல்கள் ஓரளவுக்கு குறைவாக காணப்படும். அதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விளைவு. ஆனால் அதே வேளையில் மறுபக்கம் பார்த்தமாக இருந்தால் வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் பொழுது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மந்தகதியில் போகிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காரணங்கள் அதுக்கு இட்டு செல்லலாம். காரணம் என்னென்றால் முதலீடுகள் அதாவது முக்கியமாக உற்பத்தி துறையில் இருப்பவர்கள் கடன் பெற்று தான் அவருடைய உற்பத்திகளை மேற்கொள்கிறார்கள். அவை கடன் பெற முடியாமல் போகும் பட்சத்தில் முதலீடுகள் குறைந்து உற்பத்திகள் குறைந்து பொருளாதாரம் மந்த நிலைக்கு இட்டு செல்லலாம். இது ஒரு இருபக்கமும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. வளர்ச்சியை ஏற்கனவே பொருளாதார வளர்ச்சி எதிர்வு கூறப்பட்டிருக்குது, குறைய போகுதுன்னு எதிர்வு கூறப்பட்டிருக்கு. அவை இந்த நிலையில் வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் போது அது இன்னும் ஒரு சாத்தியப்பாடு காணப்படுறது. அதே வேளையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இது முக்கியமான ஒரு கொள்கையாகவும் காணப்படும்.